நமக்கு எதுவுமே கொடுக்க முடியாது. யமன் வந்து ஒருத்தரை வந்து நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் அனுப்ப முடியாது. அதுவும் இல்லாமல் சொர்க்கம் அப்படின்றது இந்திரன் கையில் இருக்குது, நரகம் அப்படிங்கிறது மட்டும்தான் யமன் கையில் இருக்குது. இந்திரனும் ஒருத்தரை நரகத்துக்கு அனுப்ப முடியாது, யமனும் ஒருத்தரை சொர்க்கத்துக்கெல்லாம் அனுப்ப முடியாது. கடவுள் தான் தீர்மானிப்பார். ஒரு உயிருக்கு வந்து எவ்வளோ நாள் இந்த உலகத்தில் வாழணும் அப்படிங்கிற முடிவை கடவுள் தான் எடுப்பார், பாவ புண்ணியங்களை பொறுத்து. யார் அந்த உயிர் அப்படிங்கிற அசைன்மெண்ட் தான் யமலோகத்துக்கு வரும். அதில் சித்திரகுப்தன் கணக்கெழுதி வச்சுட்டு, யம தர்மராஜா இந்த மாதிரி இந்த உயிரையெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு நமக்கு இன்னைக்கு டைம் இருக்குது, நீங்கள் யமதூதர்களை அனுப்பி அந்த உயிரை எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த யமதூதர்களை போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு கட்டளை தான் யமன் போடுவார். ஓகேங்களா? அதுக்காக தான் சித்திரகுப்தர் இருக்கார், கடவுளை அவருக்கு அனுப்புவார், அதை யமன் செயல்படுத்துவார். மற்றபடி சொர்க்கத்துக்கெல்லாம் யமனாலையெல்லாம் அனுப்ப முடியாது. ஓகேங்களா? அதனால் இந்த யம தீபம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நேராக கடவுளுக்கே தீபம் போடுங்க. யமனுக்கெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. சரிங்களா?